சாந்தி. அவ்யக்த சமிகை 3 பிப்ரவரி 2025. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, एक मत का वातावरण तब बनेगा जब समाने की शक्ति होगी. அந்த ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை எப்பொழுது உருவாகும் என்றால், எப்பொழுது நமக்குள் உள்ளடக்கும் சக்தி இருக்குமோ. உள்ளடக்கக்கூடிய சக்தி ரொம்ப ரொம்ப அவசியமானது. எப்படி லௌகிகத்துல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறாங்க, கூட்டு குடும்பமா. அப்ப அங்க கண்டிப்பா பல விஷயங்கள் நடக்கும் இல்லையா? 10 பேர் இருக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, இவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, இவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, இவங்க சொல்றது அவங்களுக்கு செட் ஆகல, இவங்க சாப்பிடுறது அவங்களுக்கு பிடிக்கல. இது வரதான் செய்யும். ஆனால் அந்த வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்களும் சரி, மற்றவர்களும் சரி, இப்ப அதை உள்ளடக்க கத்துக்கிறாங்களோ இல்லையா? அப்படி அந்த குடும்பத்தினுடைய மதிப்பு மரியாதை அவ்வளோ கட்டி காப்பாத்துறாங்க. உள்ள என்ன நடந்தாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதுதான் பாபா சொல்ல உள்ளடக்கும் சக்தி. கண்டிப்பா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதை நம்ம பெருசுபடுத்தாமல், சின்ன சின்ன விஷயத்தையும் அப்படியே பெருசா பூதாகரமா செய்யாமல், பெரியது நடந்தாலும் நத்திங் நியூ. பாபா நமக்கு புரிய வச்சிருக்காரு இல்லையா? என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு? எதுவும் புதிதல்ல. கல்பத்துக்கு முன்னாடி நடந்தது இப்பயும் நடக்குது. லௌகிகத்துல அவங்க கஷ்டப்பட்டு செய்யறாங்க. ஆனா நம்ம இங்க கஷ்டப்படுறது இல்லையே. கஷ்டப்பட வேண்டாங்கிறாரு. இது எல்லாம் இப்படிதான். ஆனால் நான் அதை உள்ளடக்கிக்கிறேன். பெரிய விஷயத்த கூட சின்னதாக்கணும். சின்ன சின்னதெல்லாம் பெருசுபடுத்துறது இல்லை. ஆனால் இந்த ஃபேமிலியினுடைய, இந்த பரிவாரத்தினுடைய அலௌகிக் பரிவாரத்தினுடைய ஒற்றுமை என்பது ரொம்ப முக்கியம். அதுல நான் எங்கேயா வளைஞ்சு கொடுக்கணுமா, நான் எங்கேயா ஃபிளெக்சிபிள் ஆகணுமா, நான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா, இல்ல ஏதோ என்னுடைய அபிமானத்தை தியாகம் செய்யணுமா, அதுல நம்ம அர்ஜுன் போல முன்னாடி நிக்கணும். அப்ப மேல இருந்து பாபா பாக்குறாங்க, பார்த்தா ஒரு குஷியா இருக்கு இல்லையா? तो भिन्नता को समावो तब आपस में एकता से समीप आएंगे और सर्व के आगे दृष्टांत रूप बनेंगे. ஸோ இந்த உள்ளடக்கக்கூடிய சக்தி இருந்ததுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் அது மறைஞ்சு போயிடுது. அப்ப பாபா சொல்றாரு, நீங்க ஒற்றுமையா ஒன்றாக இணைந்து வருவீங்க மற்றும் உலகத்தின் முன்னாடி ஒரு நல்ல உதாரணமா ஆயிடுவீங்க. ஒரே நம்ம பார்த்து ரொம்ப குஷிப்படுவாங்களாம். ஆஹா, பிகேஸ் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, இந்த சென்டருக்கு போயிட்டு வரவங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, இல்லை இந்த வீட்டில் இவங்க எவ்வளோதான் விஷயம் வீட்டுக்குள்ள நடந்தாலும் இந்த அம்மா எவ்வளோ நல்லா மேனேஜ் பண்றாங்க, இல்லை இந்த பெரியவர் எவ்வளோ நல்லா அதை பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த ஒரு உதாரணமாக நம்ம ஆகணுங்கிறாரு. நாம இருக்கக்கூடிய இடத்துல அங்கே கண்டிப்பா ஒற்றுமை இருக்கு. என்ன நடந்தாலும் நம்ம அதை உள்ளடக்கிக்கிறோம், வெளியில காட்டுறதே இல்லை. அது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். அது ब्राह्मण परिवार की विशेषता है अनेक होते भी एक. அதுலயும் பாபா என்ன சொல்றாரு, இந்த பிராமண பரிவாரத்தினுடைய விசேஷத்தன்மையே அநேகர் இருந்தாலும், அநேக சம்ஸ்காரங்கள் இருந்தாலும், அநேக விஷயங்கள் இருந்தாலும் அதுல நம்ம ஒத்துமையா இருக்கிறோம் இல்லையா? எல்லாரும் ஒரு தாயினுடைய வயிற்றில பிறந்தவங்க இல்ல ஸ்தூலமா. ஆனா எல்லாரும் ஒரு பிரம்மா பாபாவனுடைய குழந்தைங்க. அவர் தான் அம்மா. அப்ப நம்ம எல்லாரையும் எங்கெங்க இருந்தோ கூட்டிட்டு வந்து, ஏதோ ஊர்ல இருந்து, ஏதோ கல்ச்சர்ல இருந்து, ஏதோ பாஷை பேசுறவங்க இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு பிராமன் பரிவாரம் எனக்கூடிய அந்த ஒரு அருமையான ஒரு நூல்ல ஒரு மாலையாக கோத்து நம்ம எல்லாம் வச்சிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா இதுதான் இந்த பரிவாரத்தினுடைய விசேஷ தன்மை. ये एकता का वाइब्रेशन सारे विश्व में एक धर्म एक राज्य की स्थापना करेगा. इसलिए विशेष अटेंशन देकर भिन्नता को मिटाकर एकता लानी है. ஆக உங்களுக்குள்ள நீங்க இப்படி ஒற்றுமையாக இருக்கிறது தான் பாபா சொல்றாரு. அது உலகத்தினுடைய உதாரணம் மட்டுமல்ல, அந்த வைப்ரேஷன் நமக்குள்ள அன்பா இருக்கிறோம், ஒத்து போறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஒற்றுமையா இருக்கிறோம். இந்த வைப்ரேஷன் முழு உலகத்திலும் பரவும். இதுதான் நாளைய அந்த ஒரு ராஜ்யம் ஒரு தர்மத்தை கொண்டு வரும். சத்தியுகம் எப்படி இருக்க போகுது? பல லாங்குவேஜ் இருக்கா? பல ராஜ்யம் பண்றாங்களா? இல்லை இல்லையா? பல தர்மம் இருக்கா? இல்லை, ஒண்ணு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு ராஜ்யம், ஒரு மொழி பேசக்கூடியவர்கள், ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட உலகம் வருது அப்படின்னா, எனவே பாபா சொல்றாரு, இதுக்கு நீங்க விசேஷமா கவனம் கொடுத்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த கருத்து வேறுபாடுகள்
இதை எப்படி நம்ம சரி செய்துக்கணும்னு நீங்க யோசிச்சு, அந்த ஒரு அந்த ஒரு மாற்றத்தை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. இதுதான் மாதாதா இந்த ஃபேமிலியினுடைய கேப்டன், இந்த ஃபேமிலியினுடைய தலைவன், அப்பாவும் அம்மாவும். ஸோ அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க மேல ஒரு அக்கறை இருக்கும் தானே. என்னோட பசங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது, எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்படிதான் நினைப்பாங்க. அதே போல பாபா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நீங்க எல்லாரும் உங்களுக்குள்ள ஒத்துமையா இருக்கணும். பாபாவுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுக்கான சங்கல்பம் வைக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.